இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகை ராஜ்பவனில் ஏப்ரல் 25, 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார், மாநில, மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அழைப்பு. துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பான அறிவிப்பில் ஆளுநரை வேந்தர் என குறிப்பிட்டு அறிக்கை வெளியீடு. எதிர்ப்பை மீறி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதில் ஆளுநர் RN ரவி உறுதி. பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 5 வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் பேச எனக்கு அனுமதி அளிப்பதற்கு என்ன பயமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முழக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட யாருக்கும் பயம் இல்லை என பேரவைத் தலைவர் விளக்கம். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் கவனித்து வருகிறார். உரிய நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சரோடு பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். சென்னை தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக இருவரும் சந்தித்துக் கொண்டதாக தகவல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாஜகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பின் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. சென்னை ராயபுரம் கடற்கரை இடையே மின்சாரம் ரயில் தடம் புரண்டு விபத்து. பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் சீரமைப்பு பணி தீவிரம். இந்த ஆண்டும் 100 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த 3% இடஒதுக்கீட்டின் கீழ் மற்ற வீரர்களுக்கு இணையாக மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை விரைவில் வழங்க வருகின்றோம். இதுவரை இந்த 104 பேர் கொடுத்திருக்கிறோமே, அதில் 5 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு எங்களுடைய சென்ற ஆண்டு டார்கெட் 100 போது 104 அச்சீவ் பண்ணோம். இந்த ஆண்டு 100. இதில் குறைந்தபட்சம் 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு அரசு பொதுத்துறைகள் நிறுவனங்களையும் அரசு துறைகளையும் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுப்பினர். தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் மதுரையில் வக்ஃப் வாரிய அலுவலகம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் நாசர் அறிவிப்பு. தேவைப்பட்டால் கோவை, திருச்சியில் வக்ஃப் வாரிய அலுவலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி.
கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு நிபந்தனை ஜாமீன். மறு உத்தரவு வரும் வரை விசாரணை அதிகாரி முன் தினசரி ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாதி சான்றிதழ்களில் சாதியின் பெயர்கள் தமிழ், ஆங்கிலம் இரண்டிலும் ஒரே மாதிரியாகவும் எழுத்துப் பிழைகள் இல்லாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்குவது தொடர்பான வழக்கு 2018ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை 3 மாதங்களில் அமல்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மறைந்த கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி. போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படும். 2 நாட்களுக்கு தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோட்டையை நோக்கி முற்றுகை பேரணி செல்ல முயன்ற மாற்றுத்திறனாளிகள் கைது. கலைந்து செல்ல மறுத்ததால் குண்டுகட்டாக கைது செய்தது காவல்துறை. போராட்டத்தில் ஈடுபடும் நியாய விலைக் கடை பணியாளர்களின் சம்பளத்தை பிடித்தம் செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவு. பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் எந்த தடையும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2200 உயர்ந்து 74,320க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,290க்கு விற்பனையாவதால் மக்கள் பேரதிர்ச்சி. சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் மருத்துவர் சாந்தாவன் சிலை திறப்பு. நினைவு அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியா மற்றும் உலகளவில் பல்வேறு விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட டாக்டர் சாந்தா அவர்களின் திருவுருவச் சிலையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். பல்லடம் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செல்போன் வெளிச்சத்தில் மருத்துவம் பார்த்த அவலம். வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. நாமக்கல்லில் பட்டியலின மக்கள் வழிபாடு நடத்த உரிமை கோரியதால் நிறுத்தப்பட்ட திருவிழா. பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிப்பு. கரூரில் பட்டப்பகலில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து துணிகர கொள்ளை. காரில் வந்த மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. கோவை மாவட்டம் சூலூரில் மாட்டுக் கொட்டகை காலி செய்வதில் ஏற்பட்ட தகராறில் இளம் பெண் வெட்டி கொலை. அரிவாளுடன் நள்ளிரவில் காவல் நிலையத்திற்கு வந்து சரணடைந்த குற்றவாளியால் பரபரப்பு. நீலகிரியில் 5 சோதனைச் சாவடிகளில் மட்டும் இ-பாஸ் சோதனையை பின்பற்றும் நடைமுறை அமல். வார நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காதல் திருமணம் செய்த இளம் ஜோடியை இருவரின் குடும்பத்தினரும் நடு ரோட்டில் வைத்து தாக்கியதால் பரபரப்பு. இரு வீட்டாரிடமும் காவல்துறையினர் விசாரணை. தென்காசி மாவட்டம் வெண்ணிலங்குபுரத்தில் இரு சமூகத்தினரிடையே நிகழ்ந்த மோதல் சம்பவத்தில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. போலீசாரை கண்டித்து ஒரு சமூகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் வடலூரில் பிறந்து 5 நாட்களே ஆன குழந்தையை 1.5 லட்சத்துக்கு விற்பனை செய்த சித்த மருத்துவர் கைது. திருமணத்தை மீறிய உறவில் பிறக்கும் குழந்தைகளை இதுபோல விற்பனை செய்து வந்தது விசாரணையில் அம்பலம். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு தரிசனம் ரத்து. கோடை காலத்தை கருத்தில் கொண்டு கூட்டத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் முடிவு என தகவல். சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ எலும்பிச்சை 150 ரூபாய்க்கு விற்பனை. கோடைக்காலம் என்பதால் நாளுக்கு நாள் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் தகவல். இரண்டு நாட்கள் பயணமாக சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் பயணம். பீகார் மாநிலம் ரோக்தாஸில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு. பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் பெண்கள். தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். வருகிற 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. தெலங்கானாவில் அரசு விழாவில் பங்கேற்க ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய அமைச்சர்கள். காற்றின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பேனர்கள், மேற்கூரைகள் சரிந்து விழுந்ததால் ஓட்டம் பிடித்த மக்கள். போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். தன்னுடைய மனைவி மெலனியாவுடன் ரோம் நகருக்கு செல்ல உள்ளதாக சமூக வலைதள பக்கத்தில் அறிவிப்பு. நிதி உதவியை நிறுத்தியது தொடர்பாக டிரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக ஹார்வர்டு பல்கலைக்கழகம் வழக்கு. கல்வி சார்ந்த முடிவுகளை டிரம்ப் நிர்வாகம் கட்டுப்படுத்த பார்ப்பதாக குற்றச்சாட்டு. உலகிலேயே முதன்முறையாக தங்கத்தை விற்பனை செய்வதற்கான ஏடிஎம்மை அறிமுகப்படுத்திய சீனா அசத்து. தினசரி தங்கம் விலையை ஏடிஎம் திரையில் பார்த்து மக்கள் அலைச்சல் இல்லாமல் 30 நிமிடங்களில் தங்கத்தை விற்று பணத்தை பெறலாம் என தகவல். இரண்டாயிரத்தி 10ஆம் ஆண்டை போன்று நிச்சயமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் மீண்டு வருவார்கள். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிஎஸ்கே அணியின் உரிமையாளர் காசி விஸ்வநாதன் நம்பிக்கை. The team is committed and I am sure that we will come up with some better performance in the future matches which are coming up now. It's only a question of time before we come back. Of course, we still remember the year 2010 when we lost 5 games in a row and then went on to win the cup. That was the first year when we won the IPL title, and I am sure that IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் லக்னோ டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. போட்டி லக்னோ அடல் பிஹாரி வாஜ்பாய் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. கேரள மாநிலம்
அட்டப்பாடியில் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் பிறந்த வாகனத்தில் நின்றபடி ரசிகர்களை நோக்கி கையசைத்த வீடியோ இணையத்தில் வைரல். தொன்னூற்றி 8வது ஆஸ்கர் விருது விழா அடுத்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. விருதுக்கான பரிந்துரைகள் ஜனவரி 22ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்ப்பு.